வணக்கம் நண்பர்களே. தற்சமயம் அந்த செய்தியைத்தான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இது திமுக ஆட்சிக்கு விழுந்த முதல் மரண அடி என்று தான் சொல்ல வேண்டும். பாண்டிச்சேரியில் காங்கிரஸ் தனித்து போட்டியிடுகிறது அப்படிங்கிற ஒரு செய்தியை அந்த கட்சியை சேர்ந்த சங்கர் என்பவர் முகநூலில் பதிவிட்டிருக்கார். இது அவங்கள வழிக்கு கொண்டு வருவதுக்கா அல்லது உண்மையிலேயான செய்தியா இல்லையா அப்படிங்கிற ஒரு பெரிய புஷிங் உள்ளே போயிட்டுருக்கு. ஆனால் மிக நேர்த்தியாக இந்த செய்தி பரப்பப்பட்டிருக்கிறது. தனித்து போட்டி என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை. காரணம், கடந்த சில தினங்களாக அங்கு இருக்கக்கூடிய 30 தொகுதிகளில் 16, 18, 2 அப்புறம் 14, 14, 2 இப்படி மாற்றி மாற்றி இந்த 3 சீட்டு விளையாடுவாங்கள்ல, இந்த உருட்டு பிதாமகனில் நடிகர் சூர்யா பண்ணுவார்ல, அது மாதிரி உள்ள கட்டையை போட்டு உருட்டி இந்த படத்து மேலே வச்சு யாருக்கு யாருன்னு, அது ஒன்று தான் செய்யலை. அதை விட கேவலமான விளையாட்டு விளையாண்டுருக்காங்க. 3 சீட்டை விட கேவலமான விளையாட்டு இவங்க விளையாண்டுட்டுருக்குது. இந்த சீட்டில் யார் மேலே, இந்த படத்தில் யார் படம் விழுகுதோ அந்த படத்தில் இருக்கவங்களுக்கு எவ்வளவு அப்படிங்கிறது மட்டும்தான் விளையாடலை. அவ்வளோ கேவலமாக. ஏன்னா அதை ஏன் சொல்கிறோம்னா, இங்கேயே இந்த கேவலம் நடந்துச்சு தமிழ்நாட்டில். அதை நினச்சா நமக்கு எரிச்சல் ஏன் வருதுன்னா, நம்ம எந்த கட்சியை சார்ந்தவங்களும் இல்லை, அதனால தான் கோபம் வருது. அவங்க பணத்துக்காக தான் ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்கன்றது உலகறிந்த உண்மை. இந்த ஆட்சிக்கு மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்காகவா அந்த கூத்துலாம் நடக்குது? இவன் அவனை போட்டு அடிக்கிறது, அவன் இவன் சொரிஞ்சு விடுறது, அவனுக்கு என்ன தச்சு விடுறது, இப்படி தான் நடந்துகிட்ருக்கு. பழக்கருப்பையா, முன்னாள் எம்எல்ஏ பழக்கருப்பையா ஐயா பேச்சாளர், அவர் தான் சொன்னார், ஒரு கட்சி கூட வச்சுருக்கிறார். அவர் தான் சொன்னார், இவர்கள் கொள்ளையடிப்பதுக்கு கூட்டணி சேர்க்கிறார்களே ஒழிய மக்களுக்கு நன்மை செய்ய எங்கே கூட்டணி சேர்க்கிறார்கள் அப்படின்னு. இப்போ தனித்து போட்டி. ஸோ 2 பேருமே கீழே விழுந்து ஒருத்தருக்கு அடித்து கீழே விழுவதற்கான வாய்ப்பு. இதுதான் இறுதியா, இல்லை இன்னும் இதை தொடர்ந்து போய் பின்னாடியே ஓடி போய் அவங்க காலில் விழுந்து கெஞ்சி கூத்தாடி நீங்கள் சொன்னதை ஏற்றுக்கிறோன்னு சொல்லிட்டு திமுக தன் மண்டியிட போகிறதா அப்படிங்கிறது தெரியல. மண்டியிட்டு வாழ்ந்து தன் மகனை காப்பாற்றுறதுக்கு தான் இவ்வளவும் பண்ணுறாரா ஸ்டாலின்ங்கிறது நமக்கு புரிய மாட்டேங்குது. அதாவது பைத்தியம் முடித்து உச்சத்துக்கு போனவங்களுடைய செயல் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை. ஒரு பைத்தியம் அது பைத்தியத்தோட உச்சத்துக்கு போய் என்ன வேணாலும் பண்ணலாம். தான் சட்டையை கிழிக்கலாம், சட்டையை கிழிக்கலாம், காலில் விழலாம், கத்தியால் குத்தலாம். இப்படி என்ன செய்கிறாங்கன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. அரசியல் பித்து தலைக்கு ஏறி தெரிகிறாங்க எல்லாரும். பார்ப்போம், தொடர்ந்து என்ன நடக்குன்னு பார்ப்போம். ஆனால் தேர்தல் அன்றைக்கி சிந்தித்து வாக்களியுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தொடர்ந்து பேசுவோம்.